ஸ்டாலின் ஃபோன் போட்டு வேற த்ரீஷாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா ஒத்தரோசா கொஞ்சம் தம்பி விஜய் வந்து கல்யாணத்துக்கு போறாரு, கொஞ்சம் கூட போயிட்டு வந்துருமான்னு சொன்னாரா? என்னங்க இந்த மாதிரி மனைவியே வந்து ஆபாசமா சித்தரித்து போடுறாங்க, ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பதிவேற்றம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டால் அந்த சைட்லேருந்து ஒரு தகவல் வந்துச்சு. இதெல்லாம் தெரியும் சார் அவருக்கு. இந்த நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்கிற போட்டோ, ஷூ இருக்கிற போட்டோ, தனி விமானத்துல போற போட்டோ, கல்யாணத்துக்கு எல்லா போட்டோ வெளியிட்டது யார்? இவங்க தரப்பு தான். த்ரீஷா வெளியிட்டது. த்ரீஷா சங்கீதா நினைச்சாங்கன்னா இத்தனை ஆதாரங்களையும் போட்டு வழக்கே தொடுக்க முடியும். என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு பேருமே கேச போட முடியும். இப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்தடிப்பீங்க. நீ வந்து இப்ப என்ன சொல்ற? 30 நாள் இருக்கும்போது கேச போட்டாங்கன்ற வெக்கமாறடா உனக்கு. மனைவி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போய் கோர்ட்ட போய் கதறாங்க. ஒரு நடிகையோட ஒரு வந்து திருமணத்தை கடந்த உறவுல இருக்கிற சொல்றாங்க. அடுத்த நாள் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி நீ என்ன செய்யற? ஜோடி போட்டு வெக்கமான இல்லாம கல்யாணத்தை போய் நிக்கிற. அதுக்கும் வந்து ஸ்டாலின் தான் சொன்னாரா? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டே வராரு. தேர்தல் நெருங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல நெல்லை மற்றும் தூத்துக்குடி இது ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம்னா என்ன, வழக்கம்போல அவர் பண்றதுதான். குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் சேர்க்கணும். வர வழியில பல அசம்பாவித சம்பவங்கள், இன்னும் பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்காரு. என்ன கூட இருக்கவங்களே என்னை வச்சு எனக்காக துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் பேசினாரு. வீண் வதந்திகளை என் மேல பரப்புறாங்கன்றாரு, வீண் அவதூறுகளை என் மேல பரப்புறாங்கன்றாரு. உண்மையிலேயே அவர் மேல அவதூறு இருக்கா, அவர் மேல வதந்திகள் வருதா? இதுக்கெல்லாம் நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காரு திரு சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். அவரோட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நான் வந்து நிறைய பேசினாரு அவரு. முதல் கேள்வியா ஒன்னே தான் கேட்க தோணுது, என்னன்னா என் கூட இருக்குங்களை வச்சுக்கிட்டு என் மேல அவதூறு பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு? கூட இருக்கிறதுனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க இல்லையா, மனைவியை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லு. மனைவி தான் நேரடியாக மனைவின்னு சொல்லலாம். கூட இருக்கிறவங்க இல்லை சார், அவங்க கூட வாழறவங்க. மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைகள், இவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்க இல்லை, கூட வாழறவங்க. நான் இப்படி நினைக்கிறவங்கள கூட இருக்கிறதுனா யாரு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. புஷியானந்த் கூட இருக்கிறார், ஜெகதீஷ் கூட இருக்கிறார். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர், அவர் இருக்கிறாரு. சரிங்களா? இருக்கிறவங்க சொல்லணும். இப்படி இருக்கிறவங்களை நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் ஆதவர்ஜுனா, அந்த இவங்கெல்லாம் அந்த மனைவியால் விரட்டப்பட்டவங்க இருக்காருங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கூட இருக்கிறவங்க. இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளா அம்மாக்களை வந்து கூட இருக்கிறவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இல்ல, என் குடும்பத்திலேயே கூட சொல்லிருக்கலாம். என் குடும்பத்துல இருக்கிறவங்க இல்ல, நீங்க அதானே உங்களுக்கு சில கற்பனைகள் கூட வரும். ஒரு நடிகைகள் வந்து கூட இருக்கிறவங்க சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்ற பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. புரியுற மாதிரி சொல்லிட்டோம்னா ஈஸி, எளிதா வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் கேட்டா, இப்போ வந்து மனைவி என்னன்னு சொல்லுவாங்க? துணைவியாருன்னு சொல்லுவாங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க கேட்டா, மனைவி என்னங்க உங்க மனைவி இருக்கிறாங்களாங்க? மனைவி இருக்கிறாங்க. என்னன்னாக்கா மனைவினா தாலி கட்ட மனைவின்றதுனால மனைவி வந்து மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சொன்னா. அதே மாதிரி சொல்ல இன்னொரு இடத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்த சின்ன வீடு இவங்கெல்லாம் நான் கேட்டேன்னா அப்படி சொன்னோன்னா வச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. வச்சுக்கிட்டு இருக்கிறது வேற, வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற அப்படின்னு சொல்றது. பொண்டாட்டின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கைக்கு தேவையானவங்க. அடிஷனலா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா அது வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. புரியாது? அதுதான் இப்ப சொல்றாங்க இல்லையா, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் அந்த காலத்துல கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு, எங்க அப்பா ஒரு பொண்ணை வச்சிருந்திருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவாங்கல்ல. அதெல்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்றது வந்து என்னன்னா அடிஷனலா வந்து இருக்கிற உறவை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இவர் சொல்றது கேட்டா, கூட இருக்கிறவங்கன்றது த்ரீஷாவை கூட குறிப்பிடுற மாதிரி ஆயிடும். கூட இருந்தா, த்ரீஷா கூட இருந்தா என்ன இருந்தாதான் நான் சொல்றேன். இருந்தா த்ரீஷாவை சொல்றாரா அல்லது வேற யாராவது நடிகைகளை சொல்றாரா? ஏன்னா அவங்க தானே கூட இருந்தாங்க. எங்க இருந்தாங்க த்ரீஷா? எங்க இருந்தாங்க? ஃபிளைட்ல. கல்யாணத்துக்கு போகும்போது ஃபிளைட்ல இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்க அவங்க அப்படிங்கிற சொல்றது. காரணம் ஒன்னா வந்து பயணம் பண்ணும்போது பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க.
சோ இருக்கிறவங்கன்றது அதான சார் அர்த்தமாகுது. வாழ்ந்துட்டு மனைவி சொன்னா வாழ்ந்துட்டு. நான் என்ன கேக்குறேன்னா சார், அவர் என்னன்னா அவதூறு பரப்புறாங்கன்றாங்க. அவதூறுன்றதே என்னன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் தான் அவதூறுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து கற்பனை கேட்டாதது அவதூறு, இல்ல சாட்சியங்கள் இல்லாதது அவதூறு. இது சொன்ன ரைட்டு. இவர் வெளிப்படையாவே இவர் பல இடங்கள்ல போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் எப்படி அவதூறு சொல்லலாம்? நான் என்ன சொல்றேன் விஜய், நான் என்ன சொல்றேன், நீ சொல்ற இவங்க சரி பண்ணாங்க அவங்க சரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போன் போட்டு ஏமா ஒத்தரோசா யார த்ரீஷாவுக்கு போன் போட்டு ஏமா ஒத்தரோசா கொஞ்சம் தம்பி விஜய் வந்து கல்யாணத்துக்கு போறாரு, கொஞ்சம் கூட போயிட்டு வந்துருமான்னு சொன்னாரா? நான் கேட்கிறேன், நீ சொல்றதாவே எடுத்துப்போம். சங்கீதாவை வந்து ஸ்டாலின் தான் தூண்டி வர்றாருன்னு நீ சொல்றல்ல, ஸ்டாலின் போனை போட்டு மா த்ரீஷா கொஞ்சம் தம்பி விஜய் கூட வந்து கல்பாத்தி அகோராம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்குமான்னு சொன்னாரா? கோவா மோடிஜி இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அமித்ஷா ஜி இது இவனா ஜின்னுவா இதுல மோடியோ அமித்ஷாவோ வந்து போன் போட்டு த்ரீஷாவுக்கு போன் போட்டு தம்பி விஜய் வந்து கோவா கல்யாணத்துக்கு போறாரு, நீங்க கொஞ்சம் தனி பிளைட்ல போறாரு, கொஞ்சம் கூட நீ போயிட்டு வந்துருமா அப்படி சொன்னாங்களா? என்னடா பேச்சு இது? நீ பண்ணது, நீயே ஆப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு இது ஆப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு நீயே ஆப்புல ஏறி உட்காந்துட்டு வலிகளை தாங்குறேன் என்ன வலி? நெத்தி வலியா, தலைவலியா, கண் வலியா, வாய் வலியா, மூக்கு வலியா, காது வலியா, நெஞ்சு வலியா, வயிற்று வலியா, அதுக்கு கீழே இருக்கிற வலியா? அவரு மனசுல வலின்ற வலினா என்ன வலின்னு சொல்லணுங்க முதல்ல. அதான் சார் மனசுல இருக்கிற வலின்ற நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லலையே. சொல்லணும், என் மனசு வந்து வலிக்குது, என் இதயம் வலிக்குது. சரி, அப்படியே இதயம் வலிச்சாலும் எதுக்காக வலிக்குது, ஏன் வலிக்குது, யாரால் வலிக்குது சொல்லணும்ல. மொட்டையா வந்து பார்த்தா எப்ப பார்த்தா இதே குழப்பா போச்சு எனக்கு. என்னன்னா நான் வலிகளை தாங்கி வருகிறேன், வலிகளுக்குனா உழுந்தவனுக்கு எவ்வளவு வலி இருக்கும்? வழி நடுக்க ஒரு 16 பேர் விழுந்திருக்கிறான். அந்த வழிதான் வழிகளை எல்லாம். அதுவே 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி விழுந்திருக்காங்க. அது அடிப்பட்டு காயம் இல்லாதவங்க கணக்குல வரல. காயமானவனே 16 பேர் காயமானவன் வந்து வர ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு கிடக்குறானுங்க. அவன் இந்த லட்சத்தை வலிக்குது. யார் வலிகளை தாங்க அவனுக்கு சொல்லு, இது ஏன்பா வலிகளை தாங்கிக்கிட்டு இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லு. வலிகளை தாங்கி வருகிறேன் அப்படியே அப்படியே இந்த நல்ல பாம்பு வந்து நாக்க வந்து இது பண்ற மாதிரி வலிகளை தாங்கி வருகிறேன். வலிகளை என்னடா வலி? மனைவியோட வாழ்ந்தா வலி வருமா சார்? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல நிச்சயமா மனைவியோட வாழ்ந்தா வலிக்காது. நீ கண்ட பொம்பளைல கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்காந்து வலிக்காம இல்ல அந்த வழிதான் சொல்றா. வேற எப்படி நீ தானே மொட்டையா சொல்ற வழின்னு இனிமேலாவது சொல்லு ஒழுங்கா. இது இவனை திருத்ததே நமக்கு பெரும்பாடா போச்சு. எல்லா இடத்துலயும் இவனை காலங்காலமா இவனை திருத்ததே இவன் ஒரு தடவை தப்பா பேசுறதும் அதை நம்ம சரியா எடுத்து கொடுக்கறதும் அதுக்கப்புறம் அது பண்ண. இனிமேலாவது நான் சொல்றேன் விஜய்க்கு ஒரே வாரம் சொல்ல கேட்டா, அடுத்த முறை வலின்னு சொன்னா நீ எந்த வலின்னு சொல்றா முதல்ல. ஏன்னா நீங்க பாருங்க, எனக்கு வந்து தலை வலிக்குதுங்க, எனக்கு வந்து கண்கள் வலிக்குதுங்க, எனக்கு வாய் வலிக்குதுங்க, இல்ல எனக்கு மனசு கூட சொல்லுங்க இந்த காரணத்தினால எனக்கு இதயம் வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒன்னே சொல்லும் போது கூட இருக்கிறவங்க அதை நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் சொல்லு முதல்ல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீ சொல்ற மாதிரியே எப்படி எடுத்துப்போம். நாங்க இதெல்லாம் இவ்வளவு துல்லியமா நீங்க பாக்குறீங்க. கூட இருக்கிறோம்னா மனைவி பிள்ளை இருந்தாலும் சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கூட இருக்கிறாங்களா? அவங்க இல்லையா? இல்லன்றதுதான் கேஸே இங்க உங்க மேல. அவங்க கூட இல்லைன்றதுதான் கேஸே. வீட்டுல நான் இருக்கணும்னு தான் அவங்க அபிடவிட்ல போட்டிருக்கிறாங்க. சங்கீதா என்ன போட்டிருக்காங்க? வீட்டுல என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும் போது அப்ப வீட்டுல இல்லைன்னு தான் போறோம். அப்ப வீட்டுல இருக்கிறவங்கன்னா என் கூட இருக்கிறவங்கன்னா யார சொல்ற? அம்மா அப்பா இருக்கிறாங்களா சார்? அவங்களும் இல்லை. அப்ப கூட இருக்கிறவங்கன்னா யாரு? யார் கூட இருக்கிறாங்க? கூட ஜெகதீஷ் இருக்கிறான், புஷ்யானந்த் இருக்கிறான். அவர்தான் என்ன சொல்றேன்னா என் கூட இருந்தவங்கள அப்படின்னு தானே அண்டர்லைன் பண்றாரு. இருந்தவங்க இல்ல, கூட இருக்கிறவங்களையே. சரி, இருக்கிறவங்க இருந்தவங்கன்னு சொன்னா அது கடந்த காலம். இருக்கிறவங்க நீங்க எடுத்து பாருங்க. நீங்க அப்ப நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்படிதான் வேற கூட இருக்கிறோம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஜெகதீஷ சொல்லலாம், அதுல வந்து புஷ்யானந்த சொல்லலாம். அவங்களே இந்த வழக்கம் போடலையே. வழக்கு போல சார். அவங்க என்ன சொல்றாங்க? நான் கூட இல்லைன்றதுதான் அவங்க வழக்கே. அப்ப நீ கூட இருக்கிறவனா அதை ஒழுங்கா சொல்லுன்ற. நானு உங்களுக்கே எல்லாம் தெரியுன்ற. நீ பேரை சொல்லி தொல்லையே இல்லை. என்னோட மனைவியை வைத்து மீது நேரடியா சொல்லிட்டு போ. ஸ்ட்ரைட்டா சொல்ற ஆம்பளை தான் நீ.
ஸ்ட்ரைட்டா என் மனைவியை வந்து பயன்படுத்தி வழக்கு தொடுக்கிறாங்க என் மேல. இல்ல அதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன் என்னன்னா, இவ்வளவு நாள் இருந்து எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்றாரு. ஏய், அந்த நீ- வார்த்தை அப்ப அவர் சங்கீதா தானே குறிப்பிட்டு சொல்ற மாதிரி. கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். சரி, அப்படியே இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த 30 நாள்ல உன் மேல வழக்கு போட சொல்ல, நீ ஏன் அதுக்கு இடம் கொடுத்த? நீ ஏன் இடம் கொடுத்த? இப்ப நான் கேட்கிறேன், இப்படி சொல்லுங்க. இவ்வளவு நாள் வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசல் புரசலா வந்து செய்திகளா தான் இருந்ததை தவிர, சினிமால தான் ஜோடியா தவிர, தனி விமானத்தை போனது வந்து எப்போ? இப்பதான் எப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து நாய்க்குட்டியை தூக்கி நிக்க வச்சிருந்த, உட்கார வச்சிருந்த? இதுக்கு முன்னாடி நாய்க்குட்டி தூக்கினா வெளியே வராது. இந்த செய்தியெல்லாம் இந்த நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்கிற போட்டோ, ஷூ இருக்கிற போட்டோ, தனி விமானத்துல போற போட்டோ, கல்யாணத்துக்கு எல்லா போட்டோ வெளியிட்டது யார்? இவங்க தரப்பு தான். த்ரிஷா. அதான் அவர் வெளியிட்டது த்ரிஷா. எல்லா போட்டோ வந்து லவ் ஃபார் எவர் ட்வீட் போட்டது யாரு? த்ரிஷா தான். அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம் ஏமா இது வரைக்கும் நீ இதெல்லாம் ஏமா ஒத்த ரோசா இதெல்லாம் நீ வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லையே. ஒத்த ரோசானா யாரு? த்ரிஷா தான் ஒத்த ரோசா. புரியுதுங்களா? அவங்க பட்டம் கொடுத்துலாம். ஆமா, ஒத்த ரோசா. அப்போ ஏமா ஒத்த ரோசா கொஞ்சம் சும்மா இரம்மா, ஏமா எலெக்ஷன் நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கிற சொல்லிருக்கணும்ல. அங்க சொல்லாம யாருக்கு நீ அட்வைஸ் பண்ணணும்? சார் ஷூவை போடுறாங்க, மனைவிக்கு எப்படி சார் இருக்கும்? தன்னுடைய கணவருடைய வந்து பொருட்களை எது எதுன்றது அவங்களுக்கு தெரியும், சட்டை உட்பட எல்லாமே. அப்ப நீ ஷூ போட்டு காட்டுற, தனி வந்து லிப்ட் கிட்ட போறத காட்டுற, தனி பிளைட்ல நீ வெளியேறத அதை காட்டுற. இப்ப புரியுதுங்களா? இந்த போட்டோலாம் யாரு எடுக்கிறாங்க, யார் வெளியிடுறாங்க? அதாண்டி இதை எடுத்துங்க. லவ் ஃபார் எவர் ட்வீட் போடுறீங்க. நீ என்ன சொல்லணும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீ என்ன சொல்லணும்? இந்த வரமா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ நல்லவனா தான் நீ அதை செஞ்சிருக்கணும். இப்ப சொல்றீங்க எலெக்ஷன் இருக்கும் 30 நாள்ல என் கூட இருக்கிறவங்களாம் தூண்டி விடுறாங்க, நீ தான் காரணம். அதை செய்தனால்தான் இப்ப அவங்க பஸ் ஆகுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனைவி எவ்வளவு நாள் பொறுமையா அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கு எதுவுமே அவங்க நீங்க மேல மேல நாய்க்குட்டியா வெக்கமா இல்ல உனக்கு? நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர், அந்த நாய்க்குட்டி தூக்கி அப்படின்னா அப்படி கொஞ்சற அந்த காட்சியை பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த்ரிஷாவோட அந்த நாய் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இது உண்மையிலே சொல்றேன் சார். இதுனா சார் இருக்கு நாயின கேவலமா நான் அழகுல சொல்லும் போது த்ரிஷாவோட அந்த நாய் அழகா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். தப்பான்னு சொல்ல, த்ரிஷா அழகுலன்னு சொல்ல வரல. த்ரிஷாவை காட்டிலும் அந்த நாய் அழகா இருக்கு. ஒரு ஆள் அதனால தூக்கி வச்சிருக்கா பாத்தியான்னு சொல்லு. இப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து கூத்தடிப்பீங்க. அவங்க ஏதோ உங்களை விட்டு வச்சிருக்கிறாங்க, ஆதாரங்களை போட்டு த்ரிஷா மேல இருந்து கேஸே போட முடியும் தெரியுமா? சங்கீதா நினைச்சாங்கன்னா இத்தனை ஆதாரங்களையும் போட்டு வழக்கே தொடுக்க முடியும். என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க 2 பேருமே சேர்ந்து 2 பேருமே கேஸ போட முடியும். ஆனா அவங்க பெருந்தன்மையா கடந்து போறாங்க. நீ வந்து இப்ப என்ன சொல்ற? 30 நாள் இருக்கும்போது கேஸ போட்டாங்கன்ற வெக்கமா இல்லடா உனக்கு? ஒரு தலைவன் ஒரு நடிகை வீட்டுல போய் நாய்க்குடி தூக்கி வச்சு நிக்கிற, மனைவி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போய் கோர்ட்ட போய் கதறாங்க. ஒரு நடிகையோட ஒரு வந்து திருமணத்தை கடந்த உறவுல இருக்கிற சொல்றாங்க. அடுத்த நாள் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி நீ என்ன செய்யறதுன்னா ஜோடி போட்டு வெக்கமான இல்லாம கல்யாணத்தை போய் நிக்கிற. அதுக்கும் வந்து ஸ்டாலின் தான் சொன்னாரா? இல்ல அதான் நம்மளும் கேக்குறேன். த்ரிஷாவை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பான்னு சொன்னாரா? இல்ல இப்போ யாருக்குடா காது ஒரு வீட்டுக்குள்ள வந்து அந்த கட்சி வர்றதுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன சொல்றேன், நீ வந்து மனைவி பிள்ளைகளை பராமரிச்சிருந்தா இந்த பிரச்சனை வராது சார். நீ விட்டுட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பஸ் ஆகி போறாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? நீ பேசலாம், பேசிட்டு இருக்கிற. இனிமேல் அவங்க சொல்றாங்க ஏற்கனவே நான் 2-3 தடவை அவங்க வாய்ப்பு கொடுத்தேன், அவர் மீண்டும் நீங்க வந்து 2 பேரும் வந்து அந்த பொண்ணை கடுப்பு எத்துற மாதிரி நீங்க பண்ணுவீங்க. அப்ப அவங்க எலெக்ஷன்லாம் முடியட்டும், இவர் சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வேற அவதூறு பேசுவாங்க. அதுதான் நான் சொல்றேன் சார். இல்ல சார், அப்போ நீ சொல்வ நான் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த அவதூறை பரப்புறாங்கன்னு சொல்லுவியா? திமுக சதி, அதுவும் திமுக சதி இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு சார். கேட்கறவனா இங்க ஒண்ணு இவரு நான் வழிகளை தாங்கி வருகிறேன். அப்போ சொல்லு, என்ன வழின்னு சொல்லு. நான் இப்போ சொல்றேன் சார், மனைவியோட வாழ்ந்தா உடல் ஆரோக்கியம் தான் எந்த வழியும் இருக்காது. ஆனா மனைவியை கடந்து பல பெண்களோட உறவு வச்சுக்கிட்டா, நான் விஜய் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, என்ன அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லை. மனைவியை கடந்து பல பெண்களோட உறவு வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா பல பாலியல் தெரியலையா வியாதிகள் வரும். சரியா?
அப்போ அது வலிக்கு தான் செய்யும். இது நீங்க துல்லியமா தெரிஞ்சீங்கன்னா நீங்க காந்தராஜிட்ட போனீங்கன்னா இன்னும் விளக்கமா புட்டு புட்டு வைப்பாரு. ஒரு பல பெண்களோட உறவு வச்சுக்கிட்டா என்ன மாதிரி பாலியல் வியாதிகள்லாம் வந்தா என்ன மாதிரி வலிக்கும். அதனாலதான் இப்ப புரியுங்க மர்மமா இருக்கு. விஜயோட வலி வந்து மர்மமா இருக்கு. ஏன்னா அதனால சொல்ல மாட்டேங்கிறேன் சார். நான் நெஞ்சு இப்ப நான் சொல்லுவேன் சார், எனக்கு எங்க வலிக்குதுன்னா நான் சொல்லுவேன். ஒரு கண்ணில் ஒரே வலி சார் சொல்லுவீங்களா இல்லையா சார்? நீங்க பிளைனா வந்து சார் ஒரே பெயின் சார், ஒரே வலி சார் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நான் என்ன கேள்வி கேட்பேன்? எங்க வலிக்குது, என்ன வலி சார் அப்படின்னு கேட்பேன்ல. எங்க வலிக்குது, என்ன வலி இருக்கு, புரியுதா? இல்ல அதுதான் நானும் கேட்கிறேன். இப்போ விஜய் உனக்கு வலி இருக்கு, என்ன வலி? கண் வலியா, காது வலியா, வாய் வலியா, மூக்கு வலியா? சார் அவர்தான் மனசை காட்டுறாரு சார். வலிகளை தாங்கி நீ காட்டுறதெல்லாம் கிடையாது. நீ இங்க காட்டுற, அப்புறம் கீழே இறக்கி காட்டுற, அப்புறம் இறக்கிக்கிட்டே இருப்ப. வேறல எங்களுக்கு அந்த கதைலாம் தேவையில்ல. வலினா எங்க வலி அதை சொல்லு முதல்ல. நெஞ்சு வலியா அல்லது வயிற்று வலியா இல்ல அதுக்கு கீழே வலியான்னு சொல்லு. அதை விட்டுட்டு இருந்தா வலி, நான் வலிகளை தாங்கி வருகிறேன், வலிகளை தாங்கி வருகிறேன். இன்னொரு பக்கம் வலிகளை தாங்கி வருகிறேன் போது பார்த்தா அங்க ஒரே கைத்தட்டி சிரிக்கிறது. ஓடுதுங்க இது. ஏன்னா வலிக்குதுன்னு சொன்னா நீ என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னா எது சொன்னாலும் அவர் எங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. விட்டுட்டு வந்தேன் கிட்டுட்டு வந்தேன் அதெல்லாம் கிடையாது. புரியுதா சொல்றது? ஒரே கேள்வி இல்ல சொல்லி வச்ச மாதிரி ஒரே நீ ஏன் விடாம வந்தன்றதுதான் பிரச்சனையே. விட்டுட்டு வந்ததெல்லாம் ஓகே. நீ ஏன் வந்து ஒரு நடிகை வந்து விடாம வந்த? புரியுதா? விட்டுட்டு வந்தது பிரச்சனை கிடையாது. நீ விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே அதையும். ஆனா அதை மட்டும் கூட்டிக்கிட்டு வந்த. எது? அதை மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த, இதை மட்டும் கூட்டிகிட்டு வர. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சுக்க விஜய் வந்து தப்பு. விஜய் பொறுத்த வரைக்கும் விளக்கமா பேசணும் தம்பி. என்னங்க இந்த மாதிரி அவங்க மனைவியே வந்து ஆபாசமா சித்தரிச்சு போடுறாங்க, ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பதிவேற்றம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டா அந்த சைட்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. இதெல்லாம் தெரியும் சார் அவருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். சார் ஆபாசம் படத்தை போட்டு முதலமைச்சரை போட்டு இப்படிலாம் போறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் சார் செய்யறாங்க. இப்போ அது தெரிஞ்சிச்சுங்களா? இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த செயலுக்கும் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சா? இவன் என்ன சொல்றான்? என் மனைவி, அதாவது என்னன்னா நேரடியா சொல்லலாம் கூட என் கூட இருக்கிறவங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றான் இல்லையா? என் கூட இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அப்போ இவன் தான் வந்து நீங்க இப்படி போடுங்க, ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம் அடிச்சு தள்ளிங்க, கொண்டாடியாது பாருங்க போடுங்க. இது எவ்வளவு கேவலமா இல்ல? இல்ல சார், அதனாலதான் கண்டிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் கண்டிக்கவே இல்லை. ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ என் மனைவியை பத்தி யாரும் தரக்குறவா போடாதீங்கன்னு ஏன் கண்டிக்கிறேன்னா போட சொன்னதே இவன் தான். விஜய். ஆமா. அப்ப எவ்வளவு கேவலமா இப்ப அது சொல்றான்ல, என் கூட இருக்கிறவங்கள வச்சு என்ன இது பண்ணாங்க. இத சொல்ற நீ என்ன சொல்லணும்? என் கூட இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு எதிராக பயன்படுத்துறாங்க, ஆனால் நீங்க வந்து தயவு செய்து வந்து என் கூட இருக்கிறவங்க யாரையும் நீங்க கலங்கப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. இன்னைக்கு பொண்டாட்டிய பண்ணதை வந்து நீ வந்து ரசிக்கிற, போடுங்கன்னு சொல்ற. நாளைக்கு மகளா இருந்தா மகளுக்கு இப்படிதான் பண்ணுவியாடா? நான் கேட்கிறேன். அவர் தான் கண்டுக்கவே இல்லையா? புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? மகள் எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா, அப்பாவை எதிர்த்து அறிக்கை விட்டாங்கன்னா அடுத்தது மகளையும் ஐட்டம்னு போடுவானுங்க. பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இதுல என்னடா வியாக்கியானம்? நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இவர் ஃபாலோ பண்றவங்க இவருக்கு வர்றது கூட்டம் வந்து இவங்களெல்லாம் நான் என்ன கேட்டேன்னா, முதல்ல சங்கீதா அவர்கள் கேஸ் போடும்போது அது ஒரு பர்சனல் அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க. த்ரிஷா கூட போகும்போது அது குப்பாளரை வச்சுக்கிறான், குடிகாரன் வச்சுக்கிறான், அவர் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கை தட்டினாங்க. இல்ல இவங்க எல்லாத்துக்குமே கை தட்டுறாங்க. இந்த ஒரு படத்தை வடிவ சொல்லுவாரு, இதுல வேற வேலையே இல்லை, எல்லாத்துக்கும் கை தட்டிருக்காங்கல்ல. அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் எல்லாருமே இல்ல. நான் என்ன கேட்டேன், இவர் என்ன தப்பு பண்ணாலும் இவர் ஒத்துக்க மாட்டாங்களா? அதுதான் சொல்றேன். இப்ப நீ இந்த நிமிஷம் கூட என்ன சொல்ற? என் கூட இருக்கிறவங்களையே வந்து எனக்கு எதிராக வந்து செயல்பட வைக்கிறாங்கன்னு நீ சொல்றேன்னு சொன்னா, அப்ப நீ இந்த இடத்துல நீ என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, ஆனாலும் நீங்க யாரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரும் நீங்க வந்து என் மனைவியை வந்து தவறா சித்தரிக்காதீங்க. என் கூட இருக்கிறவங்க யாரையும் தவறா சித்தரிக்க சொன்னா உன் மேல ஒரு மரியாதை வரும். பெருந்தன்மையா பேசுறீங்க, பரவாயில்லைங்க. விஜய் பாருங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட அவர் வந்து மனைவி பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க. ஒரு நடிகை தான் சொல்றாங்க, பேரை சொல்ல அவங்க வந்து உன்னை பாதுகாக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஒரு லிமிட்டோட நிப்போம், வரம்போட நிப்போம், நம்ம தாண்ட வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா கூட ஜோடி போட்டு வெக்கமான இல்லாம ஜோடி போட்டு போனது யாரா? யாரு? நீ தானே போன. இவெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்டாட்டிஸ்ட் பாருங்க.
இப்போ நமக்கே இவன் இப்படி பண்றான்னு சொன்னா, ஒரு பப்ளிக் இப்படி பண்றான்னு சொன்னா, மனைவி கிட்ட என்னெல்லாம் பேசுவான் இவன்? லோக்கலா பேசுவானுங்க. என்னடி என்ன, ஆமாண்டி நான் அவளை வச்சுருந்தாண்டி இருப்பேன், என்னடி பண்ணுவ நீ, உன்னால முடிஞ்ச பாத்துக்கடி, ஆட்டிடியாடி நீ, இப்படிதான் சார் பேசுவானுங்க. நமக்கு முன்னாடியே ஒரு வந்து பாத்தீங்கன்னா, ஆமா என்ன பெரிய என்ன ஆதாரத்தை வெளியிட்டியா நீ, நான் வரேன் பார் ஜோடியா அப்படின்னு நீ வரேன்னு சொன்னா, அந்த கருப்பு கரசியும் கூட சேர்ந்து வராங்கன்னா, ஆமா கருப்பு கரசி தானே சார், ஒத்த ரோசா வராங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு கேடு கட்ட கேவலமா இருக்கிறீங்க. இதுல வேற அந்த அம்மா ஒரு ட்விட்டர்ல வந்து, இன்னும் நீங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க, சினிமாவை விட்டு விலக போறேன்னு சொல்லுங்க, பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு 2 வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் நீங்க சொல்லுங்க. ஒழுங்கா இருந்தா ஏன் வருது? சிம்ரன் இருக்கிறாங்க, இதே விஜய்க்கு ஜோடியா நடிச்சவங்க தான். ஒரு வார்த்தை கொஞ்சம் அப்படி எசகவசகா விட்டானுங்க. யார? இந்த குரங்குங்க, வலைபேச்சு குரங்குங்க. என்னன்னாக்கா வந்து விஜய் கிட்ட போயிட்டு தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக விஜய் கிட்ட போய் கால் ஷீட் கேட்டாங்க. உனக்கு ஏமா இந்த வேலை தான் சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதுதான். சொன்ன உடனே பாஞ்சாங்க பாருங்க, வந்து வக்கீல ரெடி பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நேரா அம்மா தாயே போய் அவங்க சிம்ரன் வீட்டு வாசல்ல போய் விழுந்தானுங்க. எது வாசல்ல விழுந்து, அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன்ல வந்து லைன்ல வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியில இவங்களுக்காக நான் வெளியில என்னால் வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வாசல்லாம் வர முடியாது, அவங்கள உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் இல்லைம்மா அவங்க காலில் விழுறதுன்னு சொல்றாங்க. சரி என் காலை நினைச்சிட்டு வந்து செக்யூரிட்டி காலில் விழுந்துட்டு போங்கின பிறகு அங்க செக்யூரிட்டி கிட்ட காலில் விழுந்துட்டு அப்பயே ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு வந்துட்டானுங்க, மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் பொம்பளை. யாரு? எல்லாரும் பொம்பளை. புடவை கட்டவங்க எல்லாம் பொம்பளை கிடையாது, ரவிக்க போட்டவங்க எல்லாம் பொம்பளை கிடையாது. புரியுதா சொல்றது? அவங்கதான் ஒரு சின்ன ஒரு வரும்போது வர ஒரு கட்டத்துக்கு மேல நயன்தாராவே என்ன சொன்னாங்க, சொல்றது அத்தனையும் போய் தான் அவனுங்க, இது குரங்குகளை ஒப்பிட்டாங்க. ஆனா தனியா வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்ன அந்த 3 குரங்குகளை பத்தி த்ரிஷா ஒரு வார்த்தை இது வரைக்கும், ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்க ரசிக்கிறாங்க. விஜயோட சேர்த்து இணைச்சி பேசினா அது இன்பமா இருக்கு. தப்பிட்டு வரீங்க மனுஷன் வலிக்காம அங்க இங்க போயிடாதீங்களா, நீங்க விஜய் கூடவே இணைச்சி அங்கேயே வச்சுங்க, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. விஜய் கூடவே இணைச்சி பேசுங்க, விஜய் கூடவே இணைச்சு. வெக்கம் மானலாம இன்னொருத்தம் கொண்ட இன்னொரு பெண்ணோட வந்து புருஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீ ஜோடி போட்டு வந்துட்டு அப்புறம் இப்ப வந்து ஓன்றிய என்னை பத்தி இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்றாங்க. நீங்க தான் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அசிங்கமா இல்ல? நல்லா புரிஞ்சுங்க சார். சொல்லுவாங்க சில பேர், அணில் கடிச்ச கொய்யா இனிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா முட்டாள் பசங்க நான் சொல்றேன், ரேபிஸ் வந்து செத்துறீங்க சமயத்துல, இல்ல அதனால தொற்று நோய்கள்லாம் வரும். பொதுவா சொல்லுவாங்க அணில் கடிச்ச கொய்யா இனிக்குன்னு சொல்லிட்டு சொல்றது. நான் சொல்றதெல்லாம் கொய்யாவை பத்தி அணிலை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்களா எதனா ஒண்ணு புரிஞ்சுக்காதீங்க. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு, புரியுதா சொல்றது? இல்ல சார், இப்போ அவரு வந்து மேடையில பேசும்போது பல தலைவர்கள் நம்மளுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேரே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சொன்னாரு. சரிங்களா? அப்ப சொன்னவர் வந்து அங்க இவரையும் சொல்லிருக்கணும்ல, எந்த ஏரியாவுக்கு போயிட்டு மீட்டிங் போட்டாரு? சரி நான் கேட்கிறேன். சரி, முத்துராமலிங்க தேவர் சொன்னீங்க, வஉசி சொன்னீங்க, அப்படியே வரிசையா சொல்லிட்டு வந்தீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பொன் முத்துராமலிங்க தேவர் தான் நீங்க சொன்னீங்க. சீனியாரிட்டி படி பாத்தீங்கன்னா கூட அழகுமுத்துக்கோன், இப்படி வந்து பூலித்தேவர், அதுக்கப்புறம் ஒண்டி வீரன், பூலித்தேவன் படையில இருந்ததான் ஒண்டி வீரன், அதான் நீங்க சொன்ன நபர் வரைக்கும் வச்சுக்க. ஒண்டி வீரன் யாரு? பூலித்தேவன் படையில இருந்தவர். நீங்க ஒண்டி வீரன் சொல்லணும், முதல்ல ஒண்டி வீரன் சொல்லுங்க. அவர் சீனியாரிட்டி இருக்குல்ல, வருஷப்படி பாத்தீங்கன்னா கூட சொல்லலாம். அப்புறம் வஉசியை சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பொன்முத்துராமலிங்க. நீங்க வந்து முதல்ல பொன்முத்துராமலிங்க தேவர் பேரை நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம்னா, எதுக்காகன்னா அதை சமன்படுத்துறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த சமன்படுத்துறீங்க. காரணம் என்னன்னா, நானே கேட்டேன் ஜான் கிட்ட, என்ன சார் சமகால தலைவர்கள் வந்து பெரியார், அம்பேத்கர், அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பொன்முத்துராமலிங்க தேவர் தானே இருக்கணும் சமகால தலைவர்கள். ஏன் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய ஜெனரேஷன் போயிடுறீங்க? வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க எல்லாம் சமகால தலைவர் சார்.
பெரியாரா இருக்கட்டும், அஞ்சலி அம்மாளா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமகால தலைவர்கள். காமராஜர் கூட சமகால தலைவர்கள் இவங்க. ஆனா வேலு நாச்சியார் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறை. இவங்கெல்லாம் வந்து ஜனநாயக ஆட்சியில வந்து பங்கெடுத்தவங்க. அது வந்து மன்னராட்சி. வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னர் பரம்பரையில அவங்க வந்தவங்க. அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு? ஏன் பொன்முத்துராமலிங்க தேவரை போட்டிருக்கலாமே நீங்க? அப்படியே தேவர் சமூகத்தை நீங்க கவர் பண்ற மாதிரி இருந்தா கூட பொன்முத்துராமலிங்க தேவரை போட்டுக்கலாம். பெண் தலைவர் வேணும்னா ஆல்ரெடி அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு இதை காட்டினாங்கன்னா, இல்ல சார், பொன்முத்துராமலிங்க தேவர் வந்து சாதியோட அடையாளம் போயிடும். தென் மாவட்டங்கள்ல சாதி அடையாளம். ஸோ அதை கையில் எடுத்தோம்னாக்கா அடுத்தது இவங்களையும் கையில் எடுக்கல, அவங்களும் கையில் எடுக்கணுவாங்க. உங்களுக்கு தெரியும், இமானுவேல் சேகர் கையில் எடுக்கல, அடுத்தது இப்படி போயிடும். அதனால கேட்டா வேலு நாச்சியார் வந்து எடுத்துட்டா சொல்லு. சரி, வேலு நாச்சியார் தான் எடுத்தல்ல. நீங்க நாச்சியாரை நீ வந்து ஒரு கொள்கை தலைவராக வச்சிருந்தா நீ கூத்தியாரோட போலாமா? அது அவருக்கு தெரியும். அது தெரியணும்ல, அது கூட சுத்தவங்களும் தெரியும். இல்ல அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வேலு நாச்சியார்ன்றவங்க யாரு, அவங்க வரலாறு என்னன்னு தெரியணும். தன் கணவன் இழந்த பிறகு விதவை கோலம் பூண்டாலும் பழிக்கு பழியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு ஓட விட்டு பிரிட்டிஷ் படி 10 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து அங்க வந்து கோல் வச்சுனாங்க, ஆட்சி பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க அவங்களும் நீங்க நினைவு கூறலாம். அதுக்கப்புறம் குயிலின்னு சொல்லிட்டு அவங்க படையில வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம் கட்டிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்க பிளாஸ்ட் பண்ணாங்க. நீ சொல்ற பிளாஸ்ட் அவங்கள பத்தி பேசலாம். ஸோ நீ வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குறிப்பிட்டு உனக்கு வந்து அந்த வரலாறும் தெரியல, இது வரைக்கும் நீ பேசணும் கிடையாது. இதெல்லாம் சரி, அது போட்டோம். ஏன் பொன்முத்துராமலிங்க தேவரை வந்து நீ அடையாளம் பண்ணனா சாதி தலைவரா நீ பார்க்கற? அப்போ இந்த இடத்துல கூட நான் சொல்றேன், இன்னைக்கு நீ போன இடத்துல கூட பார்த்தா இத்தனை தலைவரை நீ சொல்றல்ல, ஒரு 2 நிமிஷம் இது பொன்முத்துராமலிங்க தேவர் 2 நிமிஷம் அவரை பத்தி பேசு. நீ அது போல வீரன் அழகுமுத்துக்கோன் 2 நிமிஷம் பேசு. நீ கொள்கை தலைவரா நீ வைக்கல. ஆனா நீங்க இதே சொல்றீங்க, அவரு இதுக்கு முன்னாடியே யாரை பத்தி அதுதான் சார், ஏன் பேசல? சரக்கு இல்ல பேசல. வாவு சிதம்பரனார் பத்தி பேசணும்னா பிரிட்டிஷ்காரனுடைய இந்த முதுகு தண்டு இருக்குல்ல, அந்த வர்த்தகம் தான், வியாபாரம் தான் அந்த முதுகு தண்டு. அதை வந்து உடைச்சார். சொந்தமா கப்பல் வாங்கி அங்க இங்க கடன் வாங்கி நிலம் புலம் விற்று பொண்டாட்டி நகைகளை விற்று அங்க இங்க கடனை வாங்கி ஊரெல்லாம் கடன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலை வாங்கி சொத்து பத்தெல்லாம் அழிச்சு கப்பலை வாங்கி பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து கப்பலை ஓட்டினார். பேரே கப்பலோடைய 2 நிமிஷம் பேசிருந்தோமா? யாரையுமே 2 நிமிஷம் நீ பேசல. 2 வரையும் ஒண்டி வீரனை பத்தி பேசணும்னா நீ பூலித்தேவனை பத்தி பேசணும். ஒண்டி வீரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதனால அந்த பேர் வந்தது சொல்லுங்க. நீங்க முத்து வீரன்ற பேரு ஏன் ஒண்டி வீரன் பேர் மாறிச்சு? ஒண்டியா போயிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்தார். புரியுங்களா சொல்றது? தன்னந்தனியா போயிட்டு நெஞ்சிரத்தோட பேசுனியா? பேசல. ஒண்டி வீரனை பத்தி நீ பேசவே முடியாது. புரியுங்களா சொல்றது? நீ என்ன வீரன் எல்லாருக்கும் தெரியும். இது நீ அவர் தன்னந்தனியா போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாரு. இது நீ தன்னந்தனியா வந்து பொண்டாட்டி பிள்ளை விலகிட்டு நடிகைகளை கூப்பிட்டு வச்சு கூத்தடியா குமார் அடிக்கிற. அப்ப நீ ஒண்டி வீரம் கிடையாது. நீ என்ன வீரன் பாத்துங்க. அது சொன்னா ஆபாசமா சொல்லணும் ஆயிடும். அதை நான் சொல்லவே விரும்பல. இப்ப புரியுதுங்களா? அவ்வளவுதான். நீ டோட்டலா அவரு என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம் அப்படின்னு கையெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகவாதிகள் மாதிரிலாம் பேசக்கூடாது. இது நீ என்ன சொல்றது? முதல்ல நீ நல்லா இருக்கியா? முதல்ல சார்ந்தவங்க நல்லா இருக்காங்களா? அது அதுக்கு அவரை பத்தி நீ ஏன் சொல்ற வலி 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 வலின்னு காக்கா வலிக்கார மாதிரி பேசுற? வலிகளை எல்லா வலிகளையும் சொல்லிட்டு கத்துற. உன்னால நல்லா இருந்தவங்க சொல்லு. நீ எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க, என்னால என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரையும் கடன்காரன் ஆக்கிட்டு அதை வேற அரசு ஆவணத்துல பதிவு பண்ற. இவங்க எல்லாம் வந்து எனக்கு கடன்காரங்க. அப்புறம் இதுல வந்து என்ன இருக்கு? நீங்க நியாயமா பேசணும்ல. அதாவது ஒரு வார்த்தை நீங்க சொன்னா கூட ஆமாங்க உண்மைதாங்க, அவரால் இவ்வளவு பேர் நல்லா இருந்தாங்க. யாராவது உன்னால நல்லா இருந்தாங்க சொல்லுங்க. சொந்த பந்தம் வந்து யாராவது உன் கூட வேலை செஞ்சவன், உன் கூட இருக்கிறவன் யாரும் கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் அமைதியா இருந்தாரு, ரவிராஜா. இப்ப அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அவங்களும் சொல்றாரோ என் கூட இருந்தவங்க கூட இருந்தா நீ ஒழுங்கா இருந்தா ஏன் சார்? நீ விசுவாசமா வச்சிருந்தீங்கன்னா, நீ இருந்தீங்கன்னா பரவாயில்ல.
நீ ஈகோ எடுத்து நீ வந்து பார்த்தா மண்ட கர்வத்தோட இருக்கிற, அப்புறம் என்ன பண்ணுவான்? வேலைக்கு போதான் செய்வாங்க. மனைவி பிள்ளைகளை நீ தானே சேர்த்து வைக்கணும் சார். 1000 பிரச்சனை இருக்கு சார். பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுல்ல, மனைவியை வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுல்ல. அப்புறம் வழிகளை நீ ஒழுக்கமா இருந்துன்னா சொல்லு. பாருங்க, நான் எல்லாரையும் விளக்கிட்டு நான் இன்னைக்கு தனி மரமா இருக்கிறேங்க. இப்ப காமராஜர் இருந்தார் சார். யாராவது நீ காமராஜரை நீ சொல்றீல்ல, காமராஜர் இது வரைக்கும் யாராவது ஒரு சின்ன கீரல் சொல்லுங்க சார். இதுக்கு கல்யாணம் ஆகாது, தனியாக வாழ்ந்தார். தனியா இருந்தா தான் இன்னும் வதந்திகள் அதிகமா வரும். மனைவி பிள்ளைகளோட கூட வராது. சொல்ல முடியுமா? நீ பட்டத்திரமா அசிங்கமா தெரியுது, ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளிச்சமா தெரியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து என் கூட இருக்கிறவங்களே பயன்படுத்திட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? ஓகே சார். இன்னும் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 14 நாள் இருக்கு. பிரச்சாரம் முடியறதுக்கு ஒரு 12 நாள்ல முடிக்கணும். இன்னும் விஜய் அவர்கள் எங்கெங்க போக போறாருன்னு தெரியல. என்னது ஒரு 3 நாள், நீங்க 2 நாள் முடிச்சு போயிட்டு வந்தார் சார். ஒரு நாள் ஃபுல்லா, அப்புறம் ஒரு 3 நாள் லீவ் சார். அடுத்தது அந்த 3 நாள் வரைக்கும் நீங்க எப்படியே உருட்ட வேண்டியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு அனுமதி தரவே இல்லை, எஸ்ஓபி பிரச்சனை, விஜய் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, விஜய் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பாஜகவும் கூட சேர்ந்து பண்ணுது, சதி பண்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பிரச்சாரத்தை தடுக்கிறாங்க, அவர் முதலமைச்சர் அவர் தடுக்கிறாங்க, சதி பண்றாங்க. அப்படியே இப்படியே உருட்டணும். அந்த 3 நாள் உருட்டணும் சார். இது இந்த 3 நாள் ஆமா, அந்த லோலாய் மணி அவன் இவனை வச்சு அப்படியே வந்து இந்த ராஜபவன் இவனெல்லாம் வச்சு அப்படியே உருட்டணும். அப்படியே உருட்டிட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறதே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உருட்டிட்டே இருந்தோம் ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் எங்கேயாவது அடுத்தது கடலூர் இன்னும் கொஞ்சம் சின்ன மக்கள் ஓட்டு போறதே தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், ஓட்டு போடுறவங்க மக்களை தடுக்கிறாங்க. ஒரே வார்த்தை வரப்போகுது, இதை சொல்லி முடிக்கிறோம். கடைசியா ஒரே வார்த்தை, நான் முதலமைச்சர் ஆகாம போனதுக்கு, இந்த மக்கள்லாம் வந்து வாக்களிக்காம போனதுக்கு காரணமே என்ன கேட்டீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அதுக்கு ஒரே ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அடைஞ்சிருக்க வெற்றியை பாத்தீங்கல்ல அப்படின்ற. ஆமா, எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க வெற்றியை. என்னை தடுத்துட்டாங்க. இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டாங்க. ஓட்டு போட விடாம தடுத்துறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். நன்றி சார்.